சந்திரன் ராசிக்கு 7வது வீட்டில் கேது இருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆனால் எதையும் அதிகமாக நினைப்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே உங்கள் பழக்கத்தை மேம்படுத்த உங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதில் வார இறுதியில் நீங்கள் வெற்றியைப் பெற முடியும். இந்த வாரம் நீங்கள் விரைவாக பணம் சம்பாதிக்க ஒரு குறுக்கு வழியை எடுக்கலாம். இதன் காரணமாக எந்த காரணமும் இல்லாமல் சட்டவிரோத வழக்குகளில் நீங்கள் இறங்குவீர்கள். இதன் விளைவாக உங்கள் படத்தை இழப்பதோடு நீங்கள் கூடுதல் பண இழப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள், நீங்கள் எப்போதாவது சந்திக்கும் நபர்களுடன் தொடர்பு கொள்ளவும் இந்த வாரம் உங்களுக்கு உதவும். ஏனென்றால் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் வளர்த்துக் கொள்வதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு அமைவதால் இந்த வாரம் உங்களுக்கு அலுவலகத்தில் வேலை செய்ய மனமில்லை. இது அவ்வாறு இருக்கும், ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையைப் பற்றி உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். இது உங்களை கவனம் செலுத்த அனுமதிக்காது. எனவே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த நீங்கள் யோகா மற்றும் தியானத்தை நாடலாம். பொறியியல், சட்டம், மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு இக்காலம் இயல்பை விட சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இந்த வாரம் உங்களின் நெருங்கிய நண்பர் மூலம் உங்கள் விருப்பப்படி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெறுவது பற்றிய நல்ல செய்தி கிடைக்கும். இருப்பினும் கடின உழைப்பு சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தள்ள முயற்சி செய்யுங்கள். பரிகாரம்: சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் நடத்தவும்.